வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சேரர் வரலாற்று பெட்டகம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் புறநானூறு, பதிற்று பத்து, கலித்தொகை, பட்டினப்பாலை. இதில் ஆன்சர் பதிற்று பத்து. அடுத்து, முதல் இலக்கணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நன்னூல், தொல்காப்பியம், நேமிநாதம், அகத்தியம். ஆன்சர் அகத்தியம். முதல் இலக்கணம் அகத்தியம். அடுத்து, இரண்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நாலடியார், சிலப்பதிகாரம், திருக்குறள், கலித்தொகை. ஆன்சர் திருக்குறள். ஒத்த என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, குறிஞ்சிப்பாட்டு. ஆன்சர் பதிற்று பத்து. திருக்குறளின் வேறு பெயர் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் உத்திரவேதம், செவ்வியல் இலக்கியம், நெடுந்தொகை, சைவ வேதம். ஆன்சர் உத்திரவேதம். அடுத்து, 150 கழி என்று குறிப்பிடப்படும் நூல் குறிஞ்சிக்களி, குறிஞ்சிப்பாட்டு, கலித்தொகை, பரிபாடல். ஆன்சர் கலித்தொகை. ஓங்கு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பதிற்று பத்து, பரிபாடல், குறுந்தொகை, நெடுநல்வாடை. ஆன்சர் பரிபாடல். நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. அடுத்த கொஸ்டின், அகம் என்று குறிப்பிடப்படும் நூல் புறநானூறு, அகப்பொருள், அகநானூறு, இறையனார் அகப்பொருள். ஆன்சர் அகநானூறு. திணை இலக்கியம் என்று அழைக்கப்பெறுவது காப்பிய இலக்கியம், நீதி இலக்கியம், சங்க இலக்கியம், சிற்றிலக்கியம். ஆன்சர் சங்க இலக்கியம். பரிபாடல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் புறநானூறு, முல்லைப்பாட்டு, கலித்தொகை, பரிபாடல். ஆன்சர் பரிபாடல். அடுத்து, மூவேந்தர் காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? தகடூர் யாத்திரை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. ஆன்சர் சிலப்பதிகாரம். பாணாறு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. ஆன்சர் பெரும்பானாற்றுப்படை. கோல என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, பரிபாடல். ஆன்சர் நெடுநல்வாடை.